வணக்கம். நிமிடச் செய்திகளுக்கு வரவேற்கிறோம். சட்டவிரோத மணல் கொள்ளை வழக்கில் இன்று ஆஜராகும் 5 மாவட்ட ஆட்சியர்கள். கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட 13 மாநிலங்களில் மக்களவைத் தேர்தலுக்கான 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு. யுக்ரைனுக்கு கூடுதலாக ராணுவ உதவிகளை செய்ய அமெரிக்கா ஒப்புதல் என உள்ளூர் முதல் உலகம் வரையிலான செய்திகளை நிமிடச் செய்திகளாக பார்ப்போம். சட்டவிரோத மணல் கடத்தல் வழக்கின் விசாரணைக்காக ஆஜராக 5 மாவட்ட ஆட்சியர்களுக்கு அமலாக்கத்துறையினர் மீண்டும் சம்மன் அனுப்பியுள்ளனர். சட்டவிரோத மணல் கொள்ளை விவகாரத்தில் விசாரணை மேற்கொள்ள மாவட்ட ஆட்சியர்களுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பிய நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தை தமிழக அரசு அணுகி இடைக்கால தடையை பெற்றது. அதே சமயம் உச்சநீதிமன்றத்தை அமலாக்கத்துறை நாடிய நிலையில் விசாரணைக்கு ஒத்துழைப்பு அளிக்குமாறு தமிழக அரசு மற்றும் மாவட்ட ஆட்சியர்களுக்கு உத்தரவிடப்பட்டது. இந்நிலையில் சட்டவிரோத மணல் கடத்தல் வழக்கு விசாரணைக்காக திருச்சி, தஞ்சாவூர், வேலூர், கரூர், அரியலூர் ஆகிய 5 மாவட்ட ஆட்சியர்களுக்கு அமலாக்கத்துறை மீண்டும் சம்மன் அனுப்பியுள்ளது. உரிய ஆவணங்களுடன் விசாரணைக்காக இன்று ஆஜராகுமாறு அமலாக்கத்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. அனுமதியின்றி மணல் அள்ளப்பட்ட விவகாரத்தில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடைபெற்றதாக எழுந்த குற்றச்சாட்டில் மணல் குவாரி ஒப்பந்ததாரர்களான ரத்தினம், கரிகாலன் மற்றும் ராமச்சந்திரன் ஆகியோர் தொடர்புடைய இடங்களில் சில மாதங்களுக்கு முன்பு அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. சட்டவிரோத மணல் கொள்ளையில் சில மாவட்ட ஆட்சியர்களுக்கும் தொடர்பு இருப்பதாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியிருந்தது. 2ஆம் கட்ட மக்களவைத் தேர்தல் வரும் 26ஆம் தேதி நடைபெறும் நிலையில் பரப்புரை நிறைவடைந்துள்ளது. இதையடுத்து வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் தீவிரமடைந்துள்ளன. முதல் கட்டத்தில் 109 தொகுதிகளில் வாக்குப்பதிவு முடிந்த நிலையில் 2ஆம் கட்டத்தில் 13 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள 89 தொகுதிகளுக்கு வரும் 26ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. வயநாடு தொகுதியில் ராகுல் காந்தி, பத்தினம்திட்டாவில் அனில் ஆண்டனி, திருவனந்தபுரத்தில் சசி தரூர், ராஜீவ் சந்திரசேகர், மதுராவில் ஹேமமாலினி, பெங்களூரு தெற்கில் தேஜஸ்வி சூர்யா உள்ளிட்ட நட்சத்திர வேட்பாளர்கள் 2ஆம் கட்டத்தில் களத்தில் உள்ளனர். இந்தியா கூட்டணி கட்சிகள் பிரதமர் நாற்காலியை ஏலம் விடுவதாக பிரதமர் மோடி விமர்சனம் செய்திருக்கிறார். மத்திய பிரதேசத்தில் நடந்த தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பேசிய அவர், மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் ஆண்டுக்கொரு பிரதமர் பதவியேற்பார்கள் என விமர்சித்துள்ளார். ஒரு ஆண்டுக்கு ஒரு பிரதமர் என்பதே இந்தியா கூட்டணியின் திட்டம் என குறிப்பிட்ட பிரதமர் மோடி, இதனை நாட்டு மக்கள் விரும்புகிறீர்களா எனவும் கேள்வி எழுப்பினார். இந்தியா கூட்டணியினர் பிரதமர் வேட்பாளரை இன்னும் முடிவு செய்யவில்லை என தொடர்ந்து குற்றம் சாட்டி வரும் பிரதமர் மோடி தற்போது இந்த விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். தொடர்ந்து பேசிய அவர், மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியின் போது ஆந்திராவில் மதம் அடிப்படையிலான ஒதுக்கீட்டை அறிமுகம் செய்ததாக கூறினார். ஆனால் அது அவர்களுக்கு கை கொடுக்காததால் இதர பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீட்டை பறிக்கும் திட்டத்தை காங்கிரஸ் கையாண்டு வருவதாகவும் பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார். விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய்வதற்கு பதிலாக பிரதமர் மோடி தனது பணக்கார நண்பர்களின் 16 லட்சம் கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்துள்ளதாக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். சமூக வலைதளமான எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள ராகுல் காந்தி, நாட்டு மக்கள் பிரதமரின் இந்த செயலை மன்னிக்க மாட்டார்கள் என கூறினார். பிரதமர் மோடி தனது பணக்கார நண்பர்களுக்காக தள்ளுபடி செய்த கடன் தொகையை கொண்டு 16 கோடி இளைஞர்களுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளத்தில் வேலை அளித்திருக்கலாம் என கூறினார். 10 கோடி விவசாய குடும்பங்களின் கடன்களை தள்ளுபடி செய்யப்பட்டு எண்ணற்ற தற்கொலைகளை தடுத்திருக்கலாம் எனவும் ராகுல் காந்தி தெரிவித்தார். சிலிண்டர் விலையை குறைத்திருக்கலாம், ராணுவத்திற்கு கூடுதல் நிதியை ஒதுக்கியிருக்கலாம் என கூறியுள்ள ராகுல் காந்தி, மக்களின் வலிகளை அந்த பணத்தால் போக்கியிருக்கலாம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததும் தற்போதைய நிலை மாறும் என உறுதியளித்துள்ள ராகுல் காந்தி, இந்தியர்களின் வளர்ச்சிக்கான அரசை காங்கிரஸ் வழிநடத்தும் என தெரிவித்துள்ளார். கேரளாவில் தேர்தல் பரப்புரையின் போது இடதுசாரி கட்சியினர் மற்றும் காங்கிரஸ் கட்சியினரிடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. இந்தியா கூட்டணியில் பயணித்தாலும் கேரளாவில் ஆளும் இடதுசாரி கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் இடையே கடும் போட்டி நிலவுகிறது. மக்களவைத் தேர்தல் பரப்புரையில் இரு கட்சித் தலைவர்களும் கடும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர். இதனிடையே கேரளாவில் முதற்கட்டமாக 20 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வரும் வெள்ளிக்கிழமை தேர்தல் நடைபெறுகிறது. இதற்கான இறுதிக்கட்ட பரப்புரையில் 2 கட்சித் தலைவர்களும் வேட்பாளர்களும் தீவிரமாக ஈடுபட்டனர். அந்த வகையில் மலப்புரம் வண்டூர் பகுதியில் வாகன பேரணி நடைபெற்றது. அப்போது இடதுசாரி கட்சி மற்றும் காங்கிரஸ் கட்சி தொண்டர்களிடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. தள்ளுமுள்ளில் ஈடுபட முயன்ற இரு கட்சி தொண்டர்களையும் காவல்துறையினர் கட்டுப்படுத்த முயன்றனர். இச்சம்பவத்தில் சிறிது நேரம் அங்கு பதற்றம் நிலவியது.
காவல்துறை ஆய்வாளர் ஒருவர் பாமகவினருக்கு ஆதரவாக செயல்பட்டு அதிமுக நிர்வாகியை தாக்கியதாக அதிமுக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரை குற்றம் சாட்டினார். சென்னை டிஜிபி அலுவலகத்தில் அளித்த புகாரில் ஏப்ரல் 19ஆம் தேதி தேர்தல் வாக்குப்பதிவு நாளன்று தஞ்சை மாவட்டம் பந்தநல்லூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட வாக்குச்சாவடியில் அதிமுக நிர்வாகி மீது பாஜக கூட்டணியில் உள்ள பாமகவினர் தாக்குதல் நடத்தியதாக கூறினார். இதுகுறித்து இரு தரப்பில் புகார் அளித்த நிலையில் பாதிக்கப்பட்ட அதிமுக நிர்வாகி உலகநாதன் மீது கடுமையான வழக்கு பதியப்பட்டுள்ளதாகவும் காவல் ஆய்வாளர் மற்றொரு அதிமுக நிர்வாகியை தாக்கியதாகவும் இன்பதுரை குற்றம் சாட்டினார். இது தொடர்பான சிசிடிவி காட்சி உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் 15 மாவட்டங்களில் வெப்ப அலைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. மே மாதத்திற்கு முன்பே தமிழகத்தில் கோடை வெயில் கொளுத்துகிறது. கடந்த சில நாட்களாகவே பல இடங்களில் வெயில் சதமடித்து வருகிறது. இச்சூழலில் தமிழகத்தின் 15 மாவட்டங்களில் வெப்ப அலை வீசும் என இந்திய வானிலை மையம் எச்சரித்துள்ளது. அதன்படி திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, வேலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி ஆகிய மாவட்டங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கரூர், திருப்பூர் ஆகிய மாவட்டங்களுக்கும் வெப்ப அலைக்கான மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகம் உட்பட 7 மாநிலங்களுக்கு மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கையும், ஒடிஷா மாநிலத்திற்கு வெப்ப அலைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. மேற்குவங்க மாநிலத்திற்கு வெப்ப அலைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒரே நாளில் அதிக அளவிலான சூரிய மின்சக்தி மூலம் கிடைத்த மின்சாரத்தை பயன்படுத்தியிருப்பதாக தமிழ்நாடு மின்சார வாரியம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள தமிழ்நாடு மின்சார வாரியம், ஏப்ரல் 23ஆம் தேதியான நேற்று ஒரே நாளில் 40.5 மில்லியன் யூனிட் சூரிய மின்சாரம் பயன்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது கடந்த மாதம் 13ஆம் தேதி பதிவு செய்யப்பட்ட 39.9 மில்லியன் யூனிட் என்ற சாதனையை முறியடித்துள்ளது என்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் கூறியுள்ளது. இதேபோல் நேற்றைய தின சூரிய மின் உற்பத்தி 5365 மெகாவாட். இது அதிக சூரிய மின் உற்பத்தியில் 2வது இடத்தை பிடித்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ள தமிழ்நாடு மின்சார வாரியம், கடந்த மாதம் 5ஆம் தேதி 5398 மெகாவாட் சூரிய சக்தி மூலம் மின்சாரம் உற்பத்தி நடைபெற்றதாக தெரிவித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து சரிந்து வருவதால் நீரில் மூழ்கியிருந்த நந்தி சிலை முழுவதும் வெளியே தெரிகிறது. அதேபோல கிறிஸ்தவ தேவாலயத்தின் மேற்கூரையும் வெளியே தெரிகிறது. பண்ணவாடி நீர்த்தேக்க அணையில் அணை கட்டுவதற்கு முன்பு ஜலகண்டேஸ்வரர் கோயில் இருந்தது. இந்த கோயிலின் மேற்புறத்தில் நந்தி சிலை ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது. அதன் அருகே கிறிஸ்தவ தேவாலயம் ஒன்றும் இருந்தது. ஆனால் அணை கட்டப்பட்ட பிறகு நீரில் அவைகள் இரண்டும் மூழ்கின. ஒவ்வொரு முறையும் அணையின் நீர்மட்டம் குறையும் போது இவைகள் வெளியே தெரியும். அதன்படி நீர்மட்டம் 54.46 அடியாக சரிந்திருப்பதால் நந்தி சிலையும் கிறிஸ்தவ தேவாலயமும் வெளியே தெரிகிறது. இதனையடுத்து பரிசல் மூலம் சென்று மக்கள் வழிபாடு நடத்தி வருகின்றனர். உதகையில் வறட்சியின் காரணமாக தோட்டக்கலைத்துறையினர் காசு கொடுத்து டேங்கர் லாரி மூலம் நீர் வாங்கி பூங்காவை பராமரித்து வருகின்றனர். வடகிழக்கு மற்றும் தென்மேற்கு என இருபருவ மழையும் பொய்த்து விட்டதால் நீலகிரி எங்கும் கடும் வறட்சி நிலவுகிறது. மேலும் உதகையில் உள்ள குடிநீர் ஆதாரங்களில் குறைந்த அளவே நீர் உள்ளது. இது ஒருபுறம் இருக்க, மே மாதம் உதகையில் நடைபெறும் மலர் கண்காட்சிக்காக பூங்காவை ஊழியர்கள் தயார் செய்து வருகின்றனர். குளங்களில் நீர் முற்றிலும் வறண்டு விட்டதால் தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் காசு கொடுத்து தண்ணீர் வாங்கி புல்வெளிகள் மற்றும் 6 லட்சம் மலர் செடிகளை காப்பாற்றும் முயற்சியை மேற்கொண்டு வருகின்றனர். வறட்சி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கனால தண்ணி ஊற்றி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். இது ஒரு தற்காலிகமாக ஒரு 15 நாளைக்கு மூடி வச்சுருக்கோம். அடுத்தது அந்த கொஞ்சம் க்ரீனஸ் திரும்பின பின்னால் தான் உள்ளே அலோட் பண்ணுவாங்க. இப்போதைக்கு 11ஆம் தேதி ஷோ வருது. அதுக்காக தான் மெயின்டைனுக்காக இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். கிழக்கு ஆப்பிரிக்க நாடான கென்யாவில் பொழிந்து வரும் கனமழை மற்றும் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 40ஆக அதிகரித்துள்ளது. கென்யாவில் சில தினங்களாக பெய்து வரும் கனமழையால் வீடுகள், குடியிருப்பு பகுதிகள் அனைத்தும் வெள்ளத்தில் மூழ்கின. ஒரு சில இடங்களில் நிலச்சரிவுகளும் ஏற்பட்டுள்ளன. வெள்ளம் காரணமாக விவசாய நிலங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன.
மழை விபத்துகளில் சிக்கி இதுவரை 40க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்துள்ளதாகவும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட 110 நபர்கள் மீட்கப்பட்டிருப்பதாகவும் கென்யா பேரிடர் குழுவினர் தெரிவித்துள்ளனர். காணாமல் போனவர்களை தேடும் பணியில் பேரிடர் குழுவினர் ஈடுபட்டு வருகின்றனர். மழை வெள்ளத்தால் சுமார் 1 லட்சம் நபர்கள் வரை இதுவரை பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் வீடுகளை இழந்தவர்கள் நிவாரண முகாம்களிலும் தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலைநகர் நைரோபி உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு நகரங்களில் மழை வெள்ளத்தால் சாலை போக்குவரத்து முடங்கியுள்ளது. மேலும் சில நாட்களுக்கு மழை நீடிக்கும் என்பதால் பொதுமக்கள் கவனத்துடன் இருக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஐபிஎல் லீக் ஆட்டத்தில் டெல்லி கேபிட்டல்ஸுக்கு எதிரான ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸ் அணி போராடி தோல்வியடைந்தது. டெல்லி அருண் ஜெட்லி மைதானத்தில் நடைபெற்ற ஆட்டத்தில் டாஸ் வென்ற குஜராத் டைட்டன்ஸ் முதலில் பந்து வீசியது. டெல்லி அணியின் தொடக்க வீரர்கள் பிருத்வி ஷா 11 ரன்களிலும் ஃப்ரேசர் மெக்கக் 23 ரன்களிலும் ஆட்டமிழந்தனர். 3வது வீரராக களமிறக்கப்பட்ட அக்ஷர் பட்டேல் சிறப்பாக விளையாடி அரை சதம் அடித்தார். அவருக்கு ஜோடியாக கேப்டன் ரிஷப் பண்டும் அதிரடியாக விளையாடி 88 ரன்கள் சேர்த்தார். டிரிஸ்டன் ஸ்டப்ஸ் 7 பந்துகளில் 26 ரன்கள் எடுத்தார். 20 ஓவர்களில் டெல்லி அணி 224 ரன்களை குவித்தது. குஜராத் தரப்பில் சந்தீப் வாரியர் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். தொடர்ந்து விளையாடிய குஜராத் அணியில் கில் 6 ரன்களிலும், ஷஹா 39 ரன்களிலும், சாய் சுதர்சன் 65 ரன்களிலும் ஆட்டமிழந்தனர். அதிரடியாக ஆடி டெல்லி அணிக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்திய டேவிட் மில்லர் 55 ரன்களில் வெளியேறினார். கடைசி ஓவரில் 19 ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் 14 ரன்கள் மட்டுமே குஜராத் அணியால் எடுக்க முடிந்தது. 4 ரன்கள் வித்தியாசத்தில் டெல்லி அணி வெற்றி பெற ஆட்ட நாயகன் விருதை ரிஷப் பண்ட் தட்டிச் சென்றார். மாட்டுவண்டி பந்தயம் நடத்த காவல்துறை விதித்த உத்தரவுகளை எதிர்த்து தொடர்ந்த வழக்கில் டிஜிபியும் தமிழக உள்துறை செயலாளரும் பதிலளிக்குமாறு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மாட்டுவண்டி பந்தயம் நடத்துவது தொடர்பாக மார்ச் 7ஆம் தேதி தமிழக டிஜிபி பல்வேறு கெடுபிடிகள் அடங்கிய சுற்றறிக்கையை வெளியிட்டார். இதில் 9 விதிகளை ரத்து செய்யுமாறு மனு தாக்கல் செய்த மாட்டுவண்டி காளைகள் பாதுகாப்பு நல கூட்டமைப்பின் தலைவர் கண்ணன், விதிகளை உருவாக்க டிஜிபிக்கு உரிமை இல்லை என்றும் சட்டத்தை பாதுகாப்பதே அவரது கடமை என்றும் கூறினார். வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சுரேஷ்குமார், அருள்முருகன் அமர்வு சில விதிகள் ஏற்கும்படி இருப்பதாகவும் சில விதிகள் ஏற்கும்படி இல்லை என்றும் கூறினர். நெடுஞ்சாலையில் பந்தயம் நடத்தக்கூடாது என்றும் 5 கிலோமீட்டருக்கு உள்ளாக உள்ளூர் பகுதியில் நடத்திக் கொள்ள வேண்டும் என்றும் உள்ள விதியை சுட்டிக்காட்டிய போது எந்த கிராமத்தில் 5 கிலோமீட்டருக்கு நேரான மண் சாலை உள்ளது என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். டிஜிபியும் உள்துறை செயலாளரும் விரிவான நிலை அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கை ஜூன் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். அதுவரை பழைய நடைமுறைப்படி பந்தயம் நடத்தவும் உத்தரவிட்டனர். கடலூர் மாவட்ட விருத்தாச்சலம் அருகே வேலை செய்த கடையிலிருந்து பொருட்களை திருடி தனியாக வியாபாரம் செய்து பல லட்சம் ரூபாய் மோசடி செய்த 4 நபர்கள் கைது செய்யப்பட்டனர். விருத்தாச்சலம் பாலக்கரையில் செயல்பட்டு வரும் பிரபல பாத்திரம் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனை செய்யும் கடையில் 10க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். கடையில் வேலை செய்த 4 நபர்கள் கூட்டாக சேர்ந்து கடையில் உள்ள பொருட்களை நாள்தோறும் திருடிச் சென்று தனியாக குறைந்த விலைக்கு விற்பனை செய்து வந்திருக்கின்றனர். கடையில் பொருட்கள் குறைவதில் சந்தேகமடைந்த உரிமையாளர் கடையின் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த நிலையில் அதில் ஒன்றும் சிக்கவில்லை. ஆனால் பக்கத்து கடையின் சிசிடிவி காட்சிகளை பார்த்தபோது மின்சாரத்தை துண்டித்துவிட்டு கள்ளச்சாவி போட்டு பொருட்களை ஊழியர்கள் 4 பேர் திருடுவது தெரியவந்தது. வாக்கு வங்கி அரசியலுக்காக இந்திய அரசியலமைப்பை மாற்ற காங்கிரஸ் கட்சி முயற்சிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். சத்தீஸ்கர் மாநிலம் சர்குஜா பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை வெளியான நாளிலேயே அது முஸ்லீம் லீக் கட்சியின் தேர்தல் அறிக்கை போல் உள்ளதாக தான் கூறியதை குறிப்பிட்டார். அரசியல் அமைப்பு சாசனத்தை கொண்டு வந்தபோது மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு இருக்கக்கூடாது என முடிவு எடுக்கப்பட்டதாக குறிப்பிட்ட அவர், வாக்கு வங்கி அரசியலுக்காக அரசியல் சாசனத்தை மாற்றும் முயற்சியில் காங்கிரஸ் கட்சி ஈடுபடுவதாக குற்றம் சாட்டினார். வாக்கு வங்கிக்காக அம்பேத்கர் உள்ளிட்ட பெரிய மனிதர்களின் வார்த்தைகளை கூட காங்கிரஸ் கட்சி மதிப்பதில்லை என கூறிய அவர், நாடு முழுவதும் மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்க காங்கிரஸ் முயற்சித்ததாக விமர்சித்தார். எஸ்சி, எஸ்டி மற்றும் ஓபிசி பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டை பறித்துக் கொண்டு வேறு சிலருக்கு வழங்கிட வேண்டும் என காங்கிரஸ் நினைப்பதாகவும் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். நடுத்தர குடும்பங்கள் தங்கள் சொத்துக்களை தத்தமது வாரிசுகளுக்கு வழங்குவதற்கு கூட வரி விதிக்க காங்கிரஸ் கட்சி விரும்புவதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். எக்ஸ் சமூக தளத்தில் பதிவிட்டுள்ள நிதியமைச்சர், காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் திட்டமிடப்பட்ட கொள்ளை நடைபெறும் என தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியின் வெளிநாட்டு அணியின் தலைவர் சாம் பிட்ரோடாவின் பேச்சை சுட்டிக்காட்டி நிதியமைச்சர் இவ்வாறு பதிவிட்டுள்ளார்.
சத்தீஸ்கர் மாநிலத்தில் பரப்புரையில் பேசிய பிரதமர் மோடியும் இதே பேச்சை சுட்டிக்காட்டி விமர்சித்திருந்தார். பிரதமரின் இப்பேச்சை நிதியமைச்சர் தன் பதிவுடன் இணைத்துள்ளார். முன்னதாக தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற சாம் பிட்ரோடா அமெரிக்காவில் மக்களின் சொத்துக்கள் அவர்களின் காலத்திற்கு பிறகு வாரிசுகளுக்கு செல்லும் போது அதில் ஒரு பகுதி அரசுக்கும் செல்வது குறித்து பேசியிருந்தார். அகில இந்திய காங்கிரஸ் அயலக அணி தலைவர் சாம் பிட்ரோடா சமீபத்தில் அமெரிக்காவில் உள்ள வாரிசு சொத்து பகிர்வு சட்டம் குறித்து பேசினார். அந்த காணொளியில் ஒரு கோடீஸ்வரரின் சொத்து அவர் இறக்கும் பட்சத்தில் 45% மட்டுமே குடும்பத்திற்கு வழங்கப்படும், மற்ற சொத்து அரசுடைமையாக்கப்படும் என அமெரிக்காவில் உள்ள சட்டம் குறித்து பேசினார். இது இந்திய அரசியலில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. பாஜக இதனை சுட்டிக்காட்டி மக்களின் பணத்தை காங்கிரஸ் பறித்துக் கொள்ளும் என பரப்புரை மேற்கொண்டது. இதற்கு பதில் அளித்து எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள சாம் பிட்ரோடா தனது பேச்சை பிரதமர் திரித்து பேசி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்காவில் உள்ள சட்டம் குறித்து தனிப்பட்ட முறையில் பேசியதாக கூறியுள்ளார். இந்தியாவில் இதனை அமல்படுத்த வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் இல்லை என்றும், ஆனால் பாஜகவினர் பொய்யான பரப்புரை மேற்கொண்டு வருவதாகவும் சாம் பிட்ரோடா விளக்கமளித்துள்ளார். தேர்தல் என்றாலே தங்கள் கட்சி வேட்பாளருக்கு வாக்கு கேட்பதும் மாற்றுக் கட்சி வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்வதும் வழக்கம். ஆனால் ராஜஸ்தானில் ஒரு வினோதம் நடந்துள்ளது. அங்குள்ள பன்ஸ்வாரா துங்கார்பூர் தொகுதியில் தங்கள் கட்சி வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டாம் என காங்கிரஸ் தலைவர்கள் பரப்புரை மேற்கொண்டு வருகின்றனர். தங்கள் கூட்டணி சார்பில் போட்டியிடும் பாரத் ஆதிவாசி கட்சி வேட்பாளர் ராஜ்குமாரை ஆதரிக்க காங்கிரஸ் தலைவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர். பன்ஸ்வாரா தொகுதியில் அரவிந்த் தமோர் என்பவரை காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக அறிவித்தது. ஆனால் கடைசி நேரத்தில் கூட்டணி பிரச்சனைகள் காரணமாக பாரத் ஆதிவாசி கட்சியை அத்தொகுதியில் ஆதரிப்பதாக காங்கிரஸ் தெரிவித்தது. ஆனால் போட்டியிலிருந்து பின்வாங்க அரவிந்த் தமோருக்கு மனம் வரவில்லை. வேட்புமனு வாபஸ் வாங்கும் நாளன்று தலைமறைவாக இருந்த அவர் பின்னர் பொதுவெளியில் தோன்றி காங்கிரஸ் சார்பில் தான் போட்டியிடுவது உறுதி என கூறிவிட்டு பரப்புரையும் செய்து வருகிறார். இதனால் குழப்பம் எழுந்து வாக்குகள் பிரிவது தனக்கே சாதகம் என கூறி எதிர்த்து நிற்கும் பாஜக வேட்பாளர் மகேந்திரஜித் சிங் மகிழ்ச்சியடைந்துள்ளார். புகழ்பெற்ற விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் தனது 3வது விண்வெளி பயணத்திற்கு தயாராகி வருகிறார். இவரும் விண்வெளி வீரர் புட்ச் வில்மோரும் யுனைடெட் லான்ச் அலையன்ஸ் அட்லஸ் 5 ராக்கெட்டில் போயிங் ஸ்டார் லைனர் விண்கலத்தில் ஏறிச் சென்று சர்வதேச விண்வெளி நிலையத்தில் ஒரு வார காலம் தங்குவார்கள் என்று நாசா வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போயிங் ஸ்டார் லைனர் விண்கலத்தில் பயணிகளை ஏற்றிச் செல்லும் பரிசோதனை பயணத்தில் முதல் பைலட்டுகளில் ஒருவராக சுனிதா பயிற்சி பெற்று வருகிறார். மேலும் இந்த பயணத்தை வரும் மே 6ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு 10:34 மணிக்கு ஏவ திட்டமிடப்பட்டுள்ளது. விண்வெளியில் அதிக முறை நடந்த பெண் என்ற சாதனைக்கு சொந்தக்காரரான சுனிதா 321 நாட்கள் விண்ணில் கழித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் ஈரான் உதவியுடன் அமைக்கப்பட்டுள்ள புனல் மின் நிலையம் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டது. ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி, இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்க முன்னிலையில் இந்த திட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. உமா ஒயா என பெயரிடப்பட்ட பல்வகை நலம் பயக்கும் இந்த திட்டத்தை நிறைவேற்ற உதவியது மகிழ்ச்சி அளிப்பதாக ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தை செயல்படுத்த நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை நல்கிய ஈரானிற்கு இலங்கை அதிபர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். இந்த திட்டத்தின் கீழ் 2 அணைகள் மற்றும் 19 கிலோமீட்டர் நீளத்திற்கு நீர் கொண்டு செல்லவும் குழாய் போன்றவை அமைக்கப்பட்டுள்ளன. நீர்மின் உற்பத்தி மட்டுமல்லாது 6000 ஹெக்டேர் நிலங்கள் பாசன வசதி பெறும் வகையிலும் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. ஒரு திரைப்படமாவது நடிக்க வேண்டும் என திரைப்பட விநியோகஸ்தர் சக்திவேல் விடுத்த கோரிக்கையை ஏற்று நடிகர் விஜய் தலையாட்டுவது போன்ற காணொளி வெளியாகியுள்ளது. நடிகர் விஜய் நடித்த கில்லி திரைப்படம் 20 ஆண்டுகளுக்கு பிறகு திரையரங்குகளில் மீண்டும் வெளியாகி வசூல் வேட்டை நடத்தி வருகிறது. கில்லி படத்திற்கு ரசிகர்களிடையே கிடைத்துள்ள வரவேற்பு திரையரங்கு உரிமையாளர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. இந்நிலையில் கில்லி படத்தின் தமிழ்நாடு வெளியீட்டு உரிமையாளரான சக்திவேலன் நடிகர் விஜயை சந்தித்து மாலை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். அப்போது வருடத்திற்கு ஒரு படமாவது நடிக்க வேண்டும் என நடிகர் விஜயிடம் விநியோகஸ்தர் சக்திவேலன் அன்புடன் கேட்டுக் கொண்டார். இதனை ஏற்றுக்கொள்வது போல நடிகர் விஜயும் தலையை அசைத்திருக்கிறார். இந்த வீடியோ தற்போது விஜய் ரசிகர்களால் இணையத்தில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது.
நடிகர் அஜித் ஷாலினி தம்பதி தங்களது திருமண நாளை உற்சாகமாக கொண்டாடினர். இது தொடர்பான புகைப்படம் ஒன்றை சமூக வலைதளத்தில் ஷாலினி பதிவிட்டுள்ளார். அமர்கலம் படத்தில் ஜோடியாக நடித்த இருவருக்கும் இடையே நட்பு ஏற்பட்டது. அதன் பிறகு காதலிக்க தொடங்கிய இவர்கள் 2000ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டனர். 24 வருடங்களாக வெற்றிகரமாக திருமண வாழ்வை பகிர்ந்து கொண்ட நட்சத்திர தம்பதிக்கு ரசிகர்களும் திரைப்பிரபலங்களும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். IPL வரலாற்றில் அதிக ரன்களை விட்டுக் கொடுத்த பந்து வீச்சாளர் என்ற மோசமான சாதனையை குஜராத் டைட்டன்ஸின் மோஹித் சர்மா படைத்திருக்கிறார். டெல்லி அணிக்கு எதிரான ஆட்டத்தில் மோஹித் சர்மா 73 ரன்களை விட்டுக் கொடுத்தார். IPL வரலாற்றில் ஏற்கனவே 2018ஆம் ஆண்டு ஹைதராபாத் அணி வீரர் பேசில் தம்பி 70 ரன்களை விட்டுக் கொடுத்ததே அதிகபட்சமாக இருந்தது. நேற்றைய ஆட்டத்தில் மோஹித் சர்மா வீசிய 20வது ஓவரில் 4 சிக்சர்கள் மற்றும் 1 பவுண்டரி உட்பட 31 ரன்கள் எடுக்கப்பட்டது. கடைசி 5 ஓவர்களில் டெல்லி அணி 97 ரன்களை சேர்த்தது. கடைசி 5 ஓவர்களில் எடுக்கப்பட்ட இரண்டாவது அதிகபட்ச ரன்களாக இது பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக 2016ஆம் ஆண்டு குஜராத் லைன்ஸ் அணிக்கு எதிராக பெங்களூரு அணி கடைசி 5 ஓவர்களில் 112 ரன்களை எடுத்தது. காஞ்சிபுரத்தில் பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இயற்கை சாயத்துடன் பட்டுப்புடவைகள் தயார் செய்யும் பணியில் தனியார் நிறுவனம் இறங்கியுள்ளது. இயற்கை வரமாய் கொடுத்த ஒவ்வொன்றையும் தொலைத்துவிட்டு மீண்டும் அதனை தேடி எடுக்கும் முயற்சிகளிலேயே நாம் தற்போது ஈடுபட்டு வருகிறோம். அந்த வகையில் முந்தைய காலங்களில் இயற்கை இடுபொருட்களை கொண்டே புடவைகளுக்கு சாயமிடப்பட்டன. உலகெங்கும் நவீனமயமானதால் அந்த வழக்கம் நம்மிடமிருந்து தள்ளி இருக்கிறது. இந்நிலையில் அந்த வழக்கத்தை மீண்டும் பட்டுப்பூங்கா எனும் இடத்தில் உள்ள தனியார் பட்டு சேலை உற்பத்தி நிறுவனம் கையில் எடுத்திருக்கிறது. காஞ்சிபுரம் பட்டுப்புடவைகளை விரும்பாத பெண்களே இருக்க முடியாது. நவீன முறைப்படி தயாரிக்கப்படும் புடவைகளால் சுற்றுச்சூழலுக்கு தீங்கும் அணியின் நபரின் உடலுக்கு சில தீங்கும் ஏற்படுத்துவனவாக அமையும். ஆனால் இயற்கை வண்ணம் அப்படியல்ல. இதில் மாதுளம்பூ, கடுக்காய், குங்குமப்பூ, படிகாரம் உள்ளிட்ட பல்வேறு இயற்கை இடுபொருட்களை கொண்டு புடவைகள் சாயமேற்றப்படுகின்றன. இதனால் சுற்றுச்சூழல் மாசுபடுத்தலை தவிர்க்க இயலும். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் கட்டுக்கடங்காத கூட்டத்தால் தரிசனம் செய்ய முடியாமல் பக்தர்கள் தடுப்புகளை தள்ளிவிட்டு உள்ளே புகுந்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. கோடை விடுமுறை மற்றும் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு தமிழ்நாடு மட்டுமின்றி கேரளா, ஆந்திரா மாநிலங்களைச் சேர்ந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் குவிந்தனர். அதிகாலை முதலே கடலில் புனித நீராடி சுமார் 7 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வந்தனர். தொடர்ந்து கூட்டம் அதிகரித்ததால் பல பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய முடியாமல் ஏமாற்றமடைந்தனர். இதனால் கோயில் சண்முக விலாச மண்டபம் முன்பு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து அங்கு வைக்கப்பட்டுள்ள தடைகளை தள்ளிவிட்டு உள்ளே புகுந்தனர். அப்போது காவல்துறையினர் மற்றும் பக்தர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு இறுதியில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. விசேஷ நாட்களில் கூடுதலாக அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோயில் உண்டியல் காணிக்கையாக 94 லட்சம் ரூபாய் ரொக்கம், 416 கிராம் தங்கம், 7045 கிராம் வெள்ளி உள்ளிட்டவை கிடைத்துள்ளன. ஒவ்வொரு நாளும் திருத்தணி முருகனை காண பல்வேறு மாநிலங்களிலிருந்து பக்தர்கள் வருவது வழக்கம். அதே சமயம் மாதம் ஒருமுறை கோயில் உண்டியல் காணிக்கை எண்ணப்படுவதும் வழக்கம். அந்த வகையில் 27 நாட்கள் பக்தர்கள் செலுத்திய காணிக்கையை எண்ணும் பணியில் கோயில் நிர்வாகம் சார்பில் 100க்கும் மேற்பட்ட கோயில் பணியாளர்கள் ஈடுபட்டனர். இதில் 94,45,487 ரூபாய் ரொக்கம், 416 கிராம் தங்கம், 7045 கிராம் வெள்ளி உள்ளிட்டவை காணிக்கையாக கிடைத்திருப்பதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே பகல் நேரத்தில் சாலையில் ஒற்றை காட்டு யானை உலாவியதால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். 12 மணியான நேரம் 12:30 மணி. கூடலூர் அருகே நெலாக்கோட்டை பகுதியில் அண்மை காலமாக ஒற்றை யானை அடிக்கடி ஊருக்குள் நுழைந்து அச்சுறுத்தி வருவதாக கூறப்படுகிறது. இரவு நேரங்களில் விளைநிலங்களை சேதப்படுத்திச் செல்வதாகவும் உள்ளூர் மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் நெலாக்கோட்டை பகுதியில் ஊருக்குள் புகுந்த ஒற்றை காட்டு யானை கேரளா செல்லும் நெடுஞ்சாலையில் நீண்ட நேரமாக உலாவியது. இதனை பார்த்த உள்ளூர் மக்கள் அச்சமடைந்ததுடன் யானையை பின்தொடர்ந்து விரட்டிச் சென்றனர். பொதுமக்கள் கூச்சல் எழுப்பியதை அடுத்து ஒற்றை யானை வனப்பகுதியை நோக்கி ஓடியது. ஒற்றை யானை அடிக்கடி நடமாடுவதால் அச்சுறுத்தல் இருப்பதாக கவலை தெரிவித்துள்ள கிராம மக்கள் ஒற்றை யானையை நிரந்தரமாக வனப்பகுதிக்குள் அனுப்ப வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்துகின்றனர். வரத்து குறைவால் தஞ்சையில் காய்கறிகளின் விலை கடுமையாக அதிகரித்துள்ளது.
தஞ்சை காமராஜர் மார்க்கெட்டில் வழக்கத்தை விட குறைவான அளவில் காய்கறி லோடு வருவதால் விலை உயர்ந்திருக்கிறது. கடந்த 10 நாட்களுக்கு முன்பு பீன்ஸ் கிலோ 60 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் தற்போது கணிசமாக உயர்ந்து கிலோ 180 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. இதேபோல் அவரைக்காய் கிலோ 110 ரூபாய், குடைமிளகாய் 70 ரூபாய், கத்தரிக்காய் 25 ரூபாய், பெரிய வெங்காயம் கிலோ 20 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. உருளைக்கிழங்கு கிலோ 40 ரூபாய், பாகற்காய் 70 ரூபாய், பச்சை மிளகாய் 45 ரூபாய், இஞ்சி 160 ரூபாய் என விற்கப்படுகிறது. பீட்ரூட் கிலோ 60 ரூபாய், சௌசௌ 60 ரூபாய், வெண்டைக்காய் கிலோ 40 ரூபாய் முதல் 50 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. தக்காளி கிலோ 20 ரூபாய் முதல் 25 ரூபாய், கோவக்காய் 50 ரூபாய், முள்ளங்கி 40 ரூபாய்க்கும் விற்பனையானது. கடும் வெயிலால் விளைச்சல் குறைந்ததை அடுத்து காய்கறிகளின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். தங்க முலாம் பூசப்பட்ட போலி நகைகளை அடகு வைத்து பல லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்டு வந்த சென்னையைச் சேர்ந்த ஒருவர் உட்பட 7 நபர்கள் சிவகங்கையில் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்த 2 கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. வடபழனியைச் சேர்ந்த நாச்சியப்பன் அவரது நண்பர்களுடன் இணைந்து காரைக்குடியில் உள்ள நகைக்கடை ஒன்றில் தங்க முலாம் பூசப்பட்ட 147 கிராம் அளவிலான போலி நகைகளை அடகு வைக்க முயற்சித்துள்ளார். அப்போது சந்தேகமடைந்த அடகு கடை உரிமையாளர் அருகிலிருந்த நகை வியாபாரிகளுடன் இணைந்து அவர்களை சுற்றி வளைத்து காவல்துறைக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார். இதனையடுத்து அங்கு வந்த காவல்துறையினர் நாச்சியப்பன் மற்றும் அவரது நண்பர்களிடம் விசாரணை செய்தனர். இதில் அவர்கள் பல ஊர்களில் பல லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்தது. கரூர் மாவட்டம் அச்சமாபுரத்தில் கோயில் நிர்வாகிகளிடையே நடந்த கொலை முயற்சி வழக்கில் 6 நபர்களுக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. 2019ஆம் ஆண்டு கெங்கலாமன் கோயிலில் புதிய பழைய நிர்வாகிகளிடையே தகராறு ஏற்பட்டது. இதில் அச்சமாபுரம் அசோக், சுகுமார், மணிவண்ணன், இதயக்கனி, மாரியாயி உள்ளிட்டோர் படுகாயமடைந்தனர். இதுகுறித்து அளித்த புகாரின் பேரில் 6 நபர்கள் மீது வாங்கல் காவல்துறை வழக்கு பதிவு செய்தது. 2022ஆம் ஆண்டு வழக்கை விசாரித்த கரூர் நீதிமன்றம் 6 நபர்களையும் விடுவித்தது. ஆனால் இதில் படுகாயமடைந்த சுகுமார் என்பவர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த மதுரை கிளை நீதிபதி ராமகிருஷ்ணன் கரூர் நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்தும் விடுவிக்கப்பட்ட 6 நபர்களுக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தும் உத்தரவிட்டார். திருச்சியில் அரசு பேருந்தில் இருக்கை திடீரென கழன்றதால் சாலையில் தூக்கி வீசப்பட்ட நடத்துனர் படுகாயமடைந்தார். திருச்சி மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து ஸ்ரீரங்கம் நோக்கி அரசு போக்குவரத்து கழக மாநகர பேருந்து சென்றது. கலையரங்கம் திரையரங்கை கடந்து வளைவில் திரும்பிய போது எதிர்பாராத விதமாக நடத்துனர் முருகேசன் அமர்ந்திருந்த இருக்கையின் போல்ட் கழன்றது. இதனால் நடத்துனர் முருகேசன் படிக்கட்டு வழியே இருக்கையுடன் வெளியே தூக்கி வீசப்பட்டதில் படுகாயமடைந்தார். இதை பார்த்த பயணிகள் கூச்சலிடவே ஓட்டுநர் பேருந்தை உடனே நிறுத்தினார். சாலையில் காயமடைந்த நிலையில் கிடந்த நடத்துனர் முருகேசன் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். மேலும் இந்த பேருந்தில் பயணித்த பயணிகள் மற்றொரு மாநகர பேருந்தில் அனுப்பி வைக்கப்பட்டனர். நடத்துனர் சாலையில் தூக்கி வீசப்பட்ட போது அவ்வழியே ஏதேனும் வாகனம் வந்திருந்தால் நிலைமை மோசமாகியிருக்கும் என பயணிகள் தெரிவித்தனர். மகாராஷ்டிராவில் தேர்தல் பரப்புரையின் போது மேடையில் திடீரென மயங்கி விழுந்த மத்திய அமைச்சர் நிதின் கட்கரியின் உடல்நிலை தற்போது சீராக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். யவத்மாலில் உள்ள புஷாத் என்ற இடத்தில் நடந்த பரப்புரை கூட்டத்தில் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பேசிக் கொண்டிருந்த மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி திடீரென மயங்கி விழுந்தார். மேடையில் இருந்த பாதுகாப்பு அதிகாரிகள் உடனே அவரை சுதாரித்து பிடித்தனர். பின்னர் அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சிகிச்சைக்கு பிறகு நிதின் கட்கரியின் உடல்நிலை சீராக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி இவ்வாறு பலமுறை பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்று மயக்கமடைந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் அஜித் பவார் மனைவியான சுனித்ரா பவார் மீதான 25,000 கோடி ரூபாய் முறைகேட்டில் எந்த முகாந்திரமும் இல்லை என பொருளாதார குற்ற தடுப்பு பிரிவு காவல்துறை தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிரா கூட்டுறவு வங்கி மூலம் கடன் பெற்று சுனித்ரா பவார் 25,000 கோடி ரூபாய் முறைகேடு செய்ததாக புகார் எழுந்தது. இதுகுறித்து மகாராஷ்டிர பொருளாதார குற்ற தடுப்பு பிரிவு காவல்துறை விசாரணை நடத்திய நிலையில் இந்த குற்றச்சாட்டில் எந்த முகாந்திரமும் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டுறவு வங்கிக்கு எந்த ஒரு இழப்போ சட்டவிரோத பணப்பரிமாற்றமோ இல்லை என கூறி அவர் மீதான புகாரை மும்பை காவல்துறை ரத்து செய்தது. பாஜகவுக்கு எதிராக அஜித் பவார் இருந்தபோது அவரது மனைவி மீது தொடரப்பட்ட வழக்கு பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்த பிறகு ரத்து செய்யப்பட்டுள்ளது என எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வருகின்றன. அமலாக்கத்துறையின் கைது நடவடிக்கைக்கு எதிரான வழக்கில் உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கப்படாமல் இருப்பதை சுட்டிக்காட்டி உச்சநீதிமன்றத்தில் ஹேமந்த் சோரன் முறையிட்டுள்ளார்.
பண மோசடி வழக்கில் கடந்த ஜனவரி 31ஆம் தேதி அமலாக்கத்துறையினரால் கைது செய்யப்பட்ட ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் இந்த கைது நடவடிக்கைக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் முதலில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்து வந்த உயர்நீதிமன்றம் கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது. 2 மாதங்கள் ஆகியும் தீர்ப்பு வழங்கப்படாமல் இருப்பதால் உச்சநீதிமன்றத்தில் ஹேமந்த் சோரன் முறையிட்டுள்ளார். ராஞ்சியில் 8.86 ஏக்கர் அளவுக்கு நில மோசடியில் ஈடுபட்டதாக புகார் எழுந்த நிலையில் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த அமலாக்கத்துறையினர் அவருக்கு எதிராக கைது நடவடிக்கையில் ஈடுபட்டனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நவீன தலைமுறைக்கான கட்சி என அக்கட்சியின் தேசிய அமைப்பாளர் நமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கோத்தபய ராஜபக்ச அரசுக்கு எதிரான போராட்டத்தின் போது தீக்கிரையான கட்சியின் குருநாகல் மாவட்ட அலுவலகம் புனரமைக்கப்பட்ட நிலையில் அதன் திறப்பு விழா நடைபெற்றது. இலங்கையின் முன்னாள் அதிபரும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவருமான மஹிந்த ராஜபக்ச தலைமையில் நடைபெற்ற விழாவில் நமல் ராஜபக்ச உள்ளிட்ட கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றனர். விழாவில் பேசிய நமல் ராஜபக்ச இளைஞர்கள் தவறாக வழி நடத்தப்படுவதாகவும் அவர்களுக்கு உண்மை நிலையை எடுத்துரைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாகவும் கூறினார். உலகை திறந்த மனதுடன் காண்பதற்கான சூழலை இளைய தலைமுறையினருக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும் அதற்காக உழைப்பதே கட்சியின் இலக்கு எனவும் குறிப்பிட்டார். சஹாரா பாலைவனத்திலிருந்து எழுந்த தூசு மண்டலம் கிரீஸின் தலைநகர் ஏதென்ஸின் வானில் ஆரஞ்சு வண்ண படலத்தை உருவாக்கியது. இதனால் நாட்டின் பல இடங்களில் காற்றின் தன்மை மிகவும் மோசமடைந்திருப்பதாகவும் மக்கள் சுவாச கோளாறு உள்ளிட்ட உபாதைகளுக்கு ஆளாவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. 2018ஆம் ஆண்டிற்கு பிறகு ஏற்பட்டுள்ள மிக மோசமான இச்சூழலில் மக்கள் வெளியிடங்களில் இருக்கும் நேரத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும் எனவும் சரியான முகக்கவசத்தை அணிந்து கொள்வது அவசியம் என்றும் தூசு படலம் குறையும் வரை பாதுகாப்பாக இருக்கும்படியும் சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. கிரீஸின் தெற்கு பகுதியில் தூசு படலத்தோடு மிக அதிகமான வெப்பமும் காணப்படுவதால் மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஒரு ஆண்டில் மட்டும் சகாரா பாலைவனத்திலிருந்து 60 முதல் 200 மில்லியன் டன்கள் வரையிலான தாது மாசு துகள்கள் எழுகின்றன. இவற்றில் பெரும் பகுதி நிலத்தில் படிந்து விடுகின்றன. இருப்பினும் சில பகுதி துகள்கள் நீண்ட தூரம் காற்றில் பயணித்து ஐரோப்பாவை எட்டுகின்றன. நீர்நிலைகள் வற்றி வருவதால் செங்கல்பட்டு மாவட்டம் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்திற்கு வந்த வெளிநாட்டு பறவைகள் தங்கள் சொந்த நாடுகளுக்கு திரும்பிச் செல்கின்றன. ஆண்டுதோறும் அக்டோபர் கடைசி அல்லது நவம்பர் முதல் வாரத்தில் ஆஸ்திரேலியா, சைபீரியா, பாகிஸ்தான், வங்கதேசம், இலங்கை உள்பட பல்வேறு நாடுகளில் இருந்து பறவைகள் வேடந்தாங்கல் சரணாலயத்திற்கு வரும். கூழைக்கடா, அரிவாள் மூக்கன், பாம்பு தாரா, சாம்பல் நிற கொக்கு, நத்த குத்தி நாரை உள்ளிட்ட 26 வகையான பறவைகள் வேடந்தாங்கலுக்கு வந்து இனப்பெருக்கம் செய்துவிட்டு மீண்டும் மே, ஜூன் ஆகிய மாதங்களில் தங்கள் நாட்டுக்கு திரும்பி விடுவது வழக்கம். இந்த ஆண்டு சரணாலயத்திற்கு 35,000க்கும் மேற்பட்ட பறவைகள் வந்தன. இந்நிலையில் கோடை வெயில் தாக்கத்தால் சரணாலயத்தில் அருகிலுள்ள நீர்நிலைகள் வற்றி வருவதால் பறவைகள் முன்னதாகவே திரும்பிச் செல்கின்றன. பட்டியலின மக்களை இழிவுபடுத்தும் வகையில் மதுபான கடைகளில் விற்பனை செய்யப்படும் மதுவிற்கு வீரன் என்ற பெயர் வைத்ததை மாற்ற வேண்டும் என சமூக நீதி மக்கள் கட்சியினர் வலியுறுத்தியுள்ளனர். ஈரோடு மாவட்டம் பெரியார் நகரில் உள்ள வீட்டு வசதித்துறை அமைச்சர் முகாம் அலுவலகத்தில் சமூக நீதி மக்கள் கட்சியின் சார்பில் மனு வழங்கப்பட்டது. அதில் தமிழகத்தில் உள்ள மதுபான கடைகளில் கடந்த ஒரு வார காலமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் தயாரிக்கப்படும் மதுவிற்கு வீரன் என பெயர் வைத்து விற்பனை செய்யப்படுகிறது. தமிழகத்தில் பட்டியலின மக்களான அருந்ததியர் சமூகத்தினர் அதிக அளவு வீரன் என்ற பெயர் வைத்திருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தற்போது மது பாட்டில்களுக்கு வீரன் என்று பெயர் வைத்துள்ளது பட்டியலின மக்களை இழிவுபடுத்தும் வகையில் அமைந்துள்ளது எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். அந்த பட்டியலின சமூகத்தை இழிவுபடுத்துவதாக நாங்கள் நினைக்கிறோம். ஆக உடனடியாக வீரன் என்கிற பெயரில் மது பாட்டில்களை தமிழ்நாடு அரசு மதுபான கடையில் விற்பனை செய்வதை தடை செய்ய வேண்டும், அல்லது அவர்கள் கொள்முதல் செய்வதை நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தி மாண்புமிகு வீட்டு வசதித்துறை அமைச்சர், மதுவிலக்குத்துறை அமைச்சர் முத்துசாமி அவர்களிடம் இது சம்பந்தமாக கோரிக்கை மனு அளித்திருக்கிறோம். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள முட்டல் கிராமத்தில் கம்ப பெருமாள் தெப்ப தேர் விழா நடைபெற்றது. இக்கோயிலில் சித்ரா பௌர்ணமி அன்று தெப்ப தேரோட்டம் நடைபெறுவது வழக்கம். அதன்படி கம்ப பெருமாள் சாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட நிலையில் முட்டல் ஏரியில் இருந்த தெப்பத்தேரில் எழுந்தருளினார். கம்ப பெருமாளை சுற்றுவட்டார கிராம மக்கள் கண்டு மகிழ்ந்து வழிபாடு செய்தனர்.
தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சொர்ணமலை கதிர்வேல் முருகன் கோயிலில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. வேல் வடிவில் காட்சி தரும் முருகப்பெருமானுக்கு மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு 11 வகையான அபிஷேகம் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வெப்பம் அதிகரித்து காணப்படும் நிலையில் பொதுமக்கள் தேவையின்றி வெளியில் செல்வதை தவிர்க்க மாவட்ட ஆட்சியர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். வானிலை ஆய்வு மையம் அறிக்கையில் தமிழ்நாட்டின் வட உள் மாவட்டங்களான வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் ஏப்ரல் 23 மற்றும் 24ஆம் தேதிகளில் வெப்ப அலை வீசக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை வெளியில் செல்வதை தவிர்த்திடுமாறும், வெயிலின் தாக்கத்தால் உடல்நலக்குறைவு ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவரை அணுகுமாறும் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் KM சரையு தகவல் தெரிவித்தார். IPL தொடரில் மிக மோசமான தோல்விகளை சந்தித்து வரும் பெங்களூரு அணி கேமரூன் கிரீனை முன்னரே களமிறக்க வேண்டும் என ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் தலைவர் ஆரோன் ஃபின்ச் தெரிவித்துள்ளார். RCB அணிக்காக முன்னர் களம் கண்டுள்ள ஆரோன் ஃபின்ச் கேமரூன் கிரீனை மத்திய வரிசையில் ஆடச் செய்வதால் அவர் தனது முழுமையான திறனை வெளிப்படுத்த தவறுகிறார் என கூறியுள்ளார். அதேபோல் ஏலத்திலிருந்து பெங்களூரு அணி முழுமையான திட்டமிடலோடு செயல்படவில்லை எனவும் அவர் விமர்சித்துள்ளார். அணியின் சிறப்பான மட்டையாளர்கள் இடம்பெற வேண்டுமென எதிர்பார்ப்பது போல் சிறப்பான தரம் வாய்ந்த பந்து வீச்சாளர்களை ஏலத்தில் எடுப்பது அவசியம் எனவும் ஃபின்ச் தெரிவித்துள்ளார். உலகத்தரம் வாய்ந்த சுழற்பந்து வீச்சாளர் அணியில் இருப்பது அவசியம் எனவும் ஃபின்ச் குறிப்பிட்டுள்ளார். தற்போதுள்ள சூழலில் ஒரு போட்டியில் மட்டுமே வெற்றி பெற்று புள்ளிகள் பட்டியலில் கடைசி இடத்தில் உள்ளது பெங்களூரு அணி.